வணக்கம். டாக்டர் ஜெயஸ்ரீ, குவாலிட்டி க்யூர் லேடி ஸ்பெஷாலிட்டி கிளினிக், வெஸ்ட்மாம்பலம் அண்ட் கோடம்பாக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப காமனான ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ப்ரெக்னென்ட் ஆகிருக்காங்க ஒருத்தங்க, வீட்டில் யூரின் டெஸ்ட் பார்த்துருக்காங்க. அந்த கப்பல் 2 பேரும் ஈவினிங் வராங்க. வந்துட்டு இது மாதிரி யூரின் டெஸ்ட் பார்த்தோம் டாக்டர் அப்படின்றாங்க. அப்புறம் இங்கே வந்து நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறோம். அப்போ இந்த ஃபஸ்ட்டு விசிட்டில் என்ன மாதிரியான கொஷின்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா, என்ன அதாவது பாசிட்டிவ்னு தெரிஞ்சதுமே ஒரு ஆன்சைட்டி, ஒரு பயம் வந்து இந்த கப்பலுக்கு வந்துடுது. இது நான் காமனாக பார்க்குறேன். ஃபஸ்ட்டு நான் அதை தான் எல்லாருக்கும் சொல்லுவேன். ப்ரெக்னென்சி இஸ் அ நார்மல் ஒரு சேஞ்ச் இன் அவர் பாடி. ஸோ அதை வந்து நம்ம ஒரு நோயாக அதை ட்ரீட் பண்ண வேண்டியதில்லை. ஸோ இதுதான் நான் ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே சொல்கிறது. அஃப்கோர்ஸ் தெர் ஆர் ஸ்பெஷல் பீப்புள். கொஞ்சம் இப்போ ஒரு சிலருக்கு இந்த ஐவிஎஃப் ப்ரெக்னென்சி இல்லை ரொம்ப ட்ரீட்மெண்ட் எடுத்து கன்சீவ் ஆனவங்க, அந்த மாதிரி இருக்கவங்களே ரொம்ப ஏஜ் ஆனவங்க, அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டு. அதர் பீப்புள் தானாகவே ப்ரெக்னென்ட் ஆகிறாங்க, மேரேஜ் ஆகி 1 year 2 yearsல ப்ரெக்னென்ட் ஆகிறாங்க. அவங்கெல்லாம் ப்ரெக்னென்சி டைமை ஒரு ஹாப்பியாக, ஒரு என்ஜாயபிள் டைமாக, அதுவும் ஃபஸ்ட் ப்ரெக்னென்சிலாம் நல்லா ஹாப்பியாக ரிலாக்ஸ்டாக அந்த மதர்ஹுட்டை அந்த பேரண்ட்ஹுட்டை அந்த கப்பல் என்ஜாய் பண்ணலாம். ரொம்ப ஓவராக டென்ஷன் எடுக்க வேண்டியதில்லை. ஸோ இது ஜென்ரல் நான் சொல்கிறது. ஸோ அப்போ அந்த ஃபஸ்ட்டு விசிட்டில் வரக்கூடிய கொஷின்ஸில் பார்த்தீங்கன்னா, என்ன உணவு சாப்பிட்லாம், அடுத்து ஏன் ட்ராவல் பண்ணலாமா, ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸ் வரும். ஸோ இதில் நிறைய பேர் கேட்குற கொஷின் காமனாக, அதுவும் சென்னையில் நான் பார்க்குறது என்ன அப்படின்னா, எங்கள் வீடு ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கு, இப்போ நான் ஸ்டெப்ஸ் ஏறலாமா, ஸ்டெப்ஸ் ஏறினா ஏதாவது பேபிக்கு ஏதாவது அஃபெக்ட் ஆகிடும். ஸோ இந்த கொஷின் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 80% அந்த கப்பல் கேட்குறத பார்த்துருக்கேன். ஸோ இதுக்கு தான் நான் பொதுவாக நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, நான் அந்த பேபி ஹெல்த்தியாக இருக்குது, ஒரு கரு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா, இட்ஸ் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்னு சொல்லுவோம். அதாவது அந்த கரு எப்படியாவது தாயினுடைய கர்ப்பத்தில் வளர்கிறதுக்கான வழிகளை தான் அது பார்க்கும். ஸோ அதனால் சிம்பிள் ஸ்டெப்ஸ் ஏறுறதோ இல்லை நடக்கிறதோ இல்லை வீட்டு வேலைகளை செய்கிறதோ 99.9% அந்த பேபியை எந்த விதத்துலையும் பாதிக்காது. ஸோ அதனால் நார்மல் ப்ரெக்னென்சி அப்படின்னா உங்களுடைய தினப்படி வேலைகளை கட்டாயமாக நீங்கள் செய்யலாம், சமைக்கலாம். ஓவர் ஸ்ட்ரெயின் தான் நான் பண்ணுவேன். நான் சொல்கிறது 4 hours 5 hours நின்றுட்டே சமைக்கிறது, இல்லைனா வீட்டில் இருக்கிற துணிங்களெல்லாம் கையால் துவைக்கிறது, இல்லை தண்ணி குடம் எடுத்துகிட்டு 10 தடவை மாடி கீழே இறங்கு, இந்த மாதிரி ரொம்ப ஓவராக ஸ்ட்ரெயின் பண்ண வேணாம். பட் ஜென்ரலாக நடந்து ஸ்டெப்ஸ் ஒரு மாடிப்படி ஏறி இறங்குறது, இல்லை நம்ம ஒரு 2 பேருக்கோ 3 பேருக்கோ அவங்க சமைக்கிறது, ஒரு 1 hour சமைக்கிறது, இதெல்லாம் ஒன்றும் பெருசாக பிரச்சனைகள் வராது. அதோட ஒவ்வொருத்தருக்கும் ஒரு த்ரெஷ்ஹோல்டு ஒன்று இருக்கும். இப்போ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour அவங்க நின்னாங்கன்னா அவங்களுக்கு தலை சுத்தல் அதிகமாகும். ஒரு சிலருக்கு 1 hour நின்னா கூட ஒன்றும் ஆகாது. ஸோ அவங்கவுங்களுடைய உடம்பு வாக்கு என்னன்றதை அவங்க பார்க்கணும். அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரெக்னென்சியை பொறுத்தவரை எல்லாத்துக்கும் ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட் தான் காமன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல ஃபுட்டு, ஹெல்த்தி ஃபுட்டு, குட் ரெஸ்ட், இதுதான் எல்லாத்துக்கும் ட்ரீட்மெண்ட். ஸோ உங்களுக்கு டயர்டாக இருக்குது, வீக்காக இருக்குது, தலை சுற்றலாக இருக்குன்னா நல்லா சாப்பிடுங்க, பேசாமல் ரெஸ்ட் எடுங்க டில் யூ ஃபீல் குட். ஒரு 1 or 2 hours ரெஸ்ட் எடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா அகெயின் யூ வில் கெட் பேக் யுவர் எனர்ஜி. அப்புறம் திரும்ப பழையபடி நீங்கள் வேலைகளை செய்ய ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் ஏறலாமான்னு ஆரம்பிக்கிற கொஸ்டின் நெக்ஸ்ட்டு என்ன ஆகும் அப்படின்னா, நான் வேலைக்கு போகிறேன், நான் தினைக்கும் வேலைக்கு 2 வீலரில் தான் போகிறேன், நான் 2 வீலர் ஓட்டலாமா, இன்னும் சிலர் நான் ஆட்டோவில் தான் ஆஃபீஸ்க்கு போகிறேன், நான் ஆட்டோவில் போகலாமா, இன்னும் சிலர் நான் பஸ்ஸில் தான் போகிறேன், பஸ்ஸில் போகலாமா. ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்த கொஷின்ஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ இன் ஜென்ரல் நார்மல் ப்ரெக்னென்சி அப்படின்னா நீங்கள் கட்டாயமாக ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டு வீட்டில் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் பார்த்துக்கங்க, இப்போ இங்கேருந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் இருக்குது, ரொம்ப டிஃபிகல்ட்டான ஜேர்னி அப்படின்னா ட்ரை டு அவாய்ட். அட்லீஸ்ட் அந்த ஃபஸ்ட்டு 3 months கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு பாருங்கள். பட் அதர்வைஸ் ஒரு 10 minutes 5 minutes ஜேர்னி ஒன்றும் பெரிய ஒரு பிரச்சனையை உண்டு பண்ண போகிறதில்ல. ஸோ அஃப்கோர்ஸ் உங்கள் ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னா பெட்டர் டு அவாய்ட் 2 wheelers அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக டாக்ஸிஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. பர்டிகுலர்லி ப்ரெக்னென்சியில் நான் 2 wheeler ட்ரைவ் பண்ணுறதை பற்றி கேட்டிங்க அப்படின்னா அவாய்ட் பண்ணுங்கன்னு தான் சொல்வேன். ஏன்னா நிறைய பேருக்கு சடனாக ஒரு கிடினஸோ இல்லை ஒரு வீக்னஸோ ஒரு வாமிட்டிங் சென்சேஷனோ ப்ரெக்னென்சியில் வரலாம். பர்டிகுலர்லி ரோட்டில் ஏதாவது ஒரு ஸ்மெல் இருக்கப்போ அவங்களுக்கு ஒரு வாமிட்டிங் சென்சேஷன் வரலாம். ஸோ அதனால் 2 wheelers நீங்கள் ஓட்டுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அஃப்கோர்ஸ் யூ கேன் டேக் அ பில்லியன் ரைடு. இன்னும் சிலர் கேட்பாங்க, நான் ஊருக்கு போகணும், நான் ஆட்டோவில், நான் காரில் போகலாமா, ட்ரெயினில் போகலாமா, இல்லை ஃப்ளைட்டில் போகலாமா. ஸோ இந்த மாதிரி அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் கொஷின்ஸ் ட்ராவல் பற்றி வரும். இன்னொன்று ஒரு பொது ரூல் ப்ரெக்னென்சியில் என்ன அப்படின்னா,
அவசியமான ட்ராவல்னா மட்டும் அதை வந்து செய்யுங்க. அவசியம் இல்லை, இது நான் போக வேண்டியதில்லை, நான் அவாய்ட் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அந்த ட்ராவலை அவாய்ட் பண்ணுறது நல்லது. இது வந்து நாட் ஓன்லி பிகாஸ் ஆஃப் ட்ராவல். நம்ம வந்து ஃப்ளைட்டில் போகிறதோ இல்லை ஒரு 1 ஹவர் ஃப்ளைட்டோ இல்லை ஒரு 5-6 ஹவர்ஸ் ட்ரெயினோ ஒன்றும் பெரிய பாதிப்புகளை வந்து ஆஸ் சச் அந்த ட்ராவல் வந்து உங்களுக்கு ஒன்றும் ஒரு பெரிய பிரச்சனையும் உண்டாகாது. பட் என்ன நமக்கு ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, ஒரு காமன் பிளேஸ், ஒரு பப்ளிக் பிளேஸ்க்கு நம்ம போகும்போது தெர் இஸ் அ சான்ஸ் ஆஃப் மிக்சிங் வித் மெனி பீப்புள். அங்கேருந்து உங்களுக்கு ஏதாவது வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம். ஸோ அதுதான் நாங்கள் வந்து மெயினாக வந்து ட்ராவல் அண்ட் காமன் பிளேசஸை அவாய்ட் பண்ண சொல்கிறது. இன்னொன்று என்ன அப்படின்னா, தெர் இஸ் அ பாசிபிலிட்டி ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர் அண்ட் டேக்கிங் அவுட் சைட் ஃபுட். ஸோ அந்த வெளியில் உணவு தண்ணி எடுக்கும்போது அது வழியாக நமக்கு ஏதாவது கிருமிகள் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகலாம். ஸோ இதுதான் மெயின் ரீசன் ட்ராவலை வந்து மேக்ஸிமம் வந்து அவாய்ட் பண்ண சொல்கிறது. அதர்வைஸ் எசென்ஷியல் ட்ராவல் இப்போ நான் பண்ணால் தான் அந்த ஃபங்க்ஷன் நடக்கும், என்னுடைய ஓன் பிரதர் சிஸ்டர்ஸ்க்கு ஏதோ மேரேஜில் இருந்துச்சு அந்த மாதிரி ஃபங்க்ஷன் நான் இம்பார்ட்டண்ட் அப்படின்னா கட்டாயமாக ட்ரெயின் ஜெர்னி இஸ் சேஃபஸ்ட். அஃப்கோர்ஸ் ஃப்ளைட் ஒரு 1 hour 2 hours ஃப்ளைட்டும் இட்ஸ் வெரி சேஃப். அதுக்குன்னு சில முக்கியமான டிப்ஸ் இருக்குது. ஃப்ளைட் ஜேர்னியை வந்து நீங்கள் வந்து எடுக்க போகிறீங்க அப்படின்னா, அதே மாதிரி காரில் போகிறீங்கன்னாலும் அதுக்குன்னு சில சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எதுவும் வந்து பிரச்சனை கிடையாது. ஒன்லி லாங் ஹால் ஃப்ளைட்ஸ்ன்னு சொல்கிறது வந்து மோர் தென் ஒரு 5-6 hours லாங் ஃப்ளைட்ஸை மட்டும்தான் நாங்கள் ப்ரெக்னென்சியில் வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறதுக்கு வந்து சொல்லுவோம். இன்கேஸ் கட்டாயமாக அப்படி போகணும் அப்படின்னா அதுக்குன்னு உள்ள சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் இருக்குது, அதை நீங்கள் கட்டாயமாக ஃபாலோ பண்ணணும். அப்படி பண்ணிங்கன்னா வி கேன் அவாய்ட் த காம்ப்ளிகேஷன்ஸ். ஸோ இப்போ ட்ராவல் பண்ணுறதை பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச்.